friends, welcome to Uma TNPSC Maths. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பத்தியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திட்டக்குழு அதுக்கப்புறம் நிதி ஆயோக் இதை பத்தி தான் நம்ம டீடைல்டா இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக். சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் 5ல உங்களுக்கு வந்து அந்த டாபிக் அப்படியே சிலபஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் இது. மொத்தமா இந்திய பொருளாதாரத்துல உங்களுக்கு 20 கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ அதுல கண்டிப்பா இதுல ஒரு கேள்விகள் குறைஞ்சபட்சம் கம்பல்சரியா ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துரும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பாத்தீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு மார்க் வந்து தாராளமா கேரண்டியா எடுக்கலாம். ஓகேவா? சோ குறைஞ்சபட்சம் ஒரு மார்க் கேட்பாங்க, அதிகமா எவ்வளவு வேணா கேட்கலாம். பட் மொத்தமா இந்திய பொருளாதாரத்துல மொத்தமா 20 கேள்விகள் இருக்கிறதால இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி கம்மிபட்சம் வந்துரும். ஓகேவா? சோ கன்ஃபார்ம் இதை ஃபுல்லா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் ஒரு மார்க் நீங்க எடுத்துடலாம். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திட்டக்குழு நிதி ஆயோக். திட்டக்குழுனா என்ன, அது எதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, அதோட இந்த தலைவர்கள், துணைத் தலைவர்கள், செயலாளர் இதெல்லாம் என்ன, ஓகேவா, எதுக்கு அதை ஸ்டாப் பண்ணிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம டீடைல்டா பார்க்கலாம். சோ தெளிவா கவனிங்க. சோ பாருங்க, திட்டக்குழு அப்படின்னா பிளானிங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது தான் திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவோம். இது எப்ப வந்தது அப்படின்னா 1946 கேசி நியோகி அப்படிங்கிற தலைமையில பாத்தீங்க அப்படின்னா இவங்களோட தலைமையில அமைக்கப்பட்ட ஒரு ஆலோசனை குழு இருக்கு இல்லையா, அந்த ஆலோசனை குழு பரிந்துரையின் பேர்ல தான் பாத்தீங்கன்னா இந்த திட்டக்குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ கேசி நியோகி அப்படிங்கிறவரோட தலைமையில இருந்த ஆலோசனை திட்ட வாரியம், ஓகேவா, அதோட பரிந்துரையின பேர்ல தான் பாத்தீங்கன்னா திட்டக்குழு அமைக்கப்பட்டது. எப்ப அமைக்கப்பட்டது அப்படின்னா 1950 மார்ச் 15 தான் இந்த குழு வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்திய அரசின் நிர்வாக தீர்மானத்தின் மூலம் தான் பாத்தீங்க அப்படின்னா 1950 மார்ச் 15 இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்த அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டது. சோ அதாவது அரசியல் அமைப்புல இந்த அமைப்பு பத்தி கிடையாது. ஓகேவா? சோ அதாவது திட்டங்கள் தீட்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் வந்து, அதாவது பொருளாதார முன்னேற்றத்துக்கு திட்டங்கள் தீட்டணும் அப்படிங்கிற மாதிரிதான் அரசியல் அமைப்புல இருக்கும். அதுக்காக ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அரசியல் அமைப்புல இருக்காது. அதனால இது வந்து அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டது. திட்டக்குழுவாகட்டும் நிதி ஆயோக் ஆகட்டும் ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டது. ஏன்னா ஒரு குழு அமைக்கணும், இந்த திட்டங்கள் தீட்டுறதுக்காக ஒரு குழு அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த அரசியல் அமைப்புல இருக்காது. திட்டங்கள் தீட்டணும் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் தலைவர் பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? சோ இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் தலைவர் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. எப்பயுமே திட்டக்குழுவோட தலைவர் பாத்தீங்க அப்படின்னா அப்ப யாரு பிரதமரா இருக்காரோ அவங்கதான் வந்து அதோட தலைவரா இருப்பாங்க. ஓகேவா? சோ ஒவ்வொரு டைமும் அந்த பிரதமர் மாறும்போது திட்டக்குழுவோட அந்த தலைவர் அப்படிங்கிறவங்க மாறுவாங்க. ஓகேவா? சோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா பிரதமரா இருந்ததால இந்த திட்டக்குழுவோட தலைவர் பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. துணை தலைவர் பாத்தீங்க அப்படின்னா குல்சாரிலால் நந்தா. ஓகேவா? சோ இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் துணை தலைவர் அப்படிங்கிறது குல்சாரிலால் நந்தா. நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பாயிண்டா நோட் பண்ணிக்கோங்க. சோ ரொம்ப 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 முக்கியமான டாபிக் ரெண்டுமே. அதனால பாயிண்டா நோட் பண்ணீங்க அப்படின்னா தான் அடுத்து நீங்க ரிவிஷன் பண்ணும்போது சும்மா ஓரலா பாக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா ரொம்ப தேடிக்கிட்டு இருக்கணும். புக்ல திட்டக்குழு பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. நான் இந்த இடத்துல எல்லாமே சொல்லுவேன். அதனால தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? சோ இந்தியாவோட முதல் திட்டக்குழுவின் தலைவர் பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் திட்டக்குழுவின் துணை தலைவர் குல்சாரிலால் நந்தா. இப்ப இந்த திட்டக்குழு கிடையாது. ஓகேங்களா? சோ திட்டக்குழுவை கலைச்சிட்டு தான் நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. 2015 நிதி ஆயோக் வந்தது. ஓகேவா? சோ இதோட கடைசின்னு இருக்கும் இல்லையா, அப்ப திட்டக்குழு கலைச்சிட்டாங்க அப்படின்னா கடைசியா யார் இருந்தாங்கன்னு தெரியணும் இல்லையா? சோ கடைசி தலைவர் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் நரேந்திர மோடி தான் இருந்தாரு இல்லையா? சோ நரேந்திர மோடி தான் கடைசியா அந்த திட்டக்குழு கலைக்கும் போது பிரதமரா இருந்தாரு. அப்ப அந்த கடைசி திட்டக்குழுவோட தலைவர் பாத்தீங்க அப்படின்னா நரேந்திர மோடி. இதுவே பாத்தீங்கன்னா அந்த துணை தலைவர் இருந்திருப்பாங்க இல்லையா? சோ கடைசி துணை தலைவர் பாத்தீங்க அப்படின்னா மான்டேக் சிங் அலுவாலியா. சோ இந்தியாவின் கடைசி திட்டக்குழுவின் துணை தலைவர் மான்டேக் சிங் அலுவாலியா தான் இருந்தாரு. கடைசி தலைவர் நரேந்திர மோடி 2014 வந்ததுக்கு அப்புறமே அதை வந்து கழிச்சுட்டாரு. ஓகேவா? சோ கழிச்சுட்டு தான் 2015 ஜனவரில உங்களுக்கு வந்து அந்த நிதி ஆயோக் வந்திருக்கும். ஓகேவா? தெளிவா புரிஞ்சதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு, கடைசி நரேந்திர மோடி தலைவர், துணை தலைவர் ஃபர்ஸ்ட் குல்சாரிலால் நந்தா, கடைசி மான்டேக் சிங் அலுவாலியா. ஓகேவா? இந்த திட்டக்குழுவுக்கு சிறப்பு பெயர்கள் உண்டு. என்னென்ன சிறப்பு பெயர்கள் அப்படின்னா சூப்பர் கேபினெட்,
பொருளாதார கேபினெட், இணை கேபினெட், வண்டியின் 5வது சக்கரம் அப்படின்னு 4 சிறப்பு பெயர்கள் இருக்கு. திட்டக்குழுவோட சிறப்பு பெயர்கள் என்ன? சூப்பர் கேபினெட், பொருளாதார கேபினெட், இணை கேபினெட், வண்டியின் 5வது சக்கரம் அப்படின்னு இருக்கு. சோ கேபினெட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? சோ மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? சோ பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அவங்களதான் நம்ம வந்து கேபினெட் அப்படின்னு சொல்லுவோம். கேபினெட் அமைச்சர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அதாவது மத்திய அரசாங்கத்துல இருக்கக்கூடிய பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ் தான் கேபினெட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனாலதான் இந்த இடத்துல சூப்பர் கேபினெட், பொருளாதார கேபினெட், இணை கேபினெட், வண்டியின் 5வது சக்கரம் அப்படிங்கிற சிறப்பு பெயர்கள்லாம் இருக்கு. அடுத்து அதோட நோக்கம் என்னன்னு தெரியணும். ஓகேவா? சோ திட்டக்குழுவோட நோக்கம் என்ன அப்படின்னா, நாட்டின் வளங்கள் இருக்கு இல்லையா? அதாவது இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது நாட்டோட வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்துவதற்கான திட்டங்களை உருவாக்குறது. அதாவது நம்ம கிட்ட இருக்க அந்த வளங்களை, ஓகேவா? சோ நாட்டுல நம்ம கிட்ட இல்லாத வளங்கள் கிடையாது, ஓகேங்களா? சோ அந்த வளங்களை பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இருக்கிறதே நம்ம அதிக திறமையுடனும் எல்லாத்துக்கும் சமமா வர மாதிரியும் எப்படி வந்து அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த திட்டத்தை உருவாக்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது, ஓகேவா? சோ திட்டங்களை உருவாக்குறது தொடர்பான ஆலோசகர் இருக்காங்க இல்லையா? சோ அந்த பங்குனை மட்டும்தான் இது பாத்தீங்கன்னா திட்ட ஆணையம் நிறைவேற்றுது. அதாவது இந்த திட்ட ஆணையம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி, ஓகேங்களா? இந்த திட்டக்குழு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை என்டிசி அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு கொடுப்பாங்க, ஓகேவா? சோ தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வளர்ச்சி குழுக்கு கொடுத்துரும். அந்த வளர்ச்சி குழு தான் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை ஃபைனல் பண்ணும், ஓகேவா? சோ அந்த முழு அதிகாரம் அப்படிங்கிறது இந்த திட்டக்குழுக்கு கிடையாது. அதனாலதான் இதை கழிச்சுட்டு என்ன பண்ணாங்கன்னா நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இதுல மாநிலத்துக்கு அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுல இருக்காது. சோ அது எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் இந்த திட்டக்குழுவை கலைச்சிட்டு நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க, ஓகேவா? சோ இந்த திட்டக்குழு அப்படிங்கிறது என்ன பண்ணும்? அந்த ஆலோசகர், ஓகேவா, ஆலோசனை வழங்குறது மட்டும்தான் இதுக்கான அந்த வேலை, ஓகேவா? சோ இந்த திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது இவங்க வந்து கொடுத்துருவாங்க, திட்டங்கள் கொடுத்துருவாங்க. அதை என்டிசி வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துரும், அப்ரூவ் பண்ணிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதை வந்து நடத்தலாமா, நடைமுறைப்படுத்துறது, ஓகேங்களா? சோ இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது மத்திய மாநில அரசோட கடமை, ஓகேவா? சோ அதாவது இந்த திட்டக்குழு திட்டங்களை தீட்டி என்ன பண்ண அந்த ரிப்போர்ட்டை என்டிசிக்கு கொடுத்துரும். என்டிசி ஃபைனல் பண்ணும். ஃபைனல் பண்ணதுக்கு அப்புறம் அதை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது மத்திய மாநில அரசோட கடமை, ஓகேவா? அடுத்து இந்த திட்டக்குழுவோட நிர்வாகத்துறை இருக்கு இல்லையா? சோ அது வந்து நிர்வாகத்துறை தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. அதாவது திட்டக்குழு நிர்வாகத்துறை தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது, ஓகேவா? சோ இது வந்து மத்திய அளவில் அமைக்கப்பட்ட அமைப்பு தான். இதுல பாத்தீங்கன்னா மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கிடையாது. பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மாநிலத்துக்கு கிடையாது, ஓகேவா? சோ அந்த மாநிலத்துக்கும் சேர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கறதாலதான் நிதி ஆயோக் வந்தது, ஓகேவா? சோ முதன்மையான நோக்கம் என்ன? இருக்கிற வளங்களை மிகுந்த திறனுடனும் சமநிலையுடனும் பயன்படுத்தி பொருளாதாரத்துல முன்னேற்றம் கொண்டு வரணும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழுவோட அந்த முக்கியமான நோக்கம், ஓகேவா? அடுத்து அதோட அமைப்பு பத்தி பார்க்கலாம். திட்டக்குழுவோட அமைப்பு பத்தி பார்க்கலாம். தலைவர் பாத்தீங்க அப்படின்னா அப்ப யாரெல்லாம் பிரதமரா இருக்காங்களோ, ஓகேங்களா? சோ எந்த வருடம் யாரு பிரதமரா இருக்காங்களோ அவங்கதான் அந்த திட்டக்குழுவோட தலைவரா இருப்பாங்க, ஓகேங்களா? இவர் வந்து செயல்வழி தலைவர் தான், ஓகேவா? அதாவது முழு நேர தலைவர்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி நிர்வாக தலைவர்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? சோ பேருக்கு தலைவரா இருப்பாங்க. அடுத்து துணை தலைவர் பாத்தீங்க அப்படின்னா இவருதான் முழு நேர நிர்வாக தலைவர். சோ யாரு துணை தலைவரா வர்றாங்களோ அவங்கதான் முழு நேர நிர்வாக தலைவரா இருப்பாங்க. சோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா யாரு சூஸ் பண்ணுவா, யாரு செலக்ட் பண்ணுவா அப்படின்னா கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த துணை தலைவரை நியமிக்கிறார், ஓகேவா? நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் பிரதமர் தான் நியமிப்பாரு, ஓகேவா? ஆனா திட்டக்குழு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருத்தர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த துணைத் தலைவரை நியமிப்பாரு. அந்த துணைத் தலைவருக்கு பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சருக்கு எந்தெந்த அந்த அந்தஸ்து இருக்கோ அந்த அளவுக்கு அந்தஸ்து வந்து துணைத் தலைவருக்கு கொடுத்துருவாங்க, ஓகேவா? அதே மாதிரி கேபினெட் அமைச்சர்ல உறுப்பினரா இல்லாம இருந்தாலுமே இவர், ஓகேங்களா? சோ அந்த கேபினெட் அமைச்சர்ல ஒரு உறுப்பினரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இல்லாம இருந்தாலுமே எல்லா கேபினெட் கூட்டத்திலயும் இவர் என்ன பண்ணுவாரு, இவரை வந்து கூப்பிடுவாங்க, இவர் போய் கலந்துக்கலாம், ஓகேவா? ஆனா கேபினெட் கூட்டத்துல அந்த ஓட்டு பண்றாங்க இல்லையா, ஓட் பண்ற அந்த உரிமை மட்டும் இவருக்கு கிடையாது, ஓகேங்களா? சோ கேபினெட் அமைச்சர்ல இவர் உறுப்பினரா இருக்கணுங்கிறது கிடையாது.
ஓட் பண்ற உரிமையும் கிடையாது. ஆனா அவங்க கேபினெட் கூட்டத்துக்கு இவர் அழைப்பாங்க, இவர் போய் கலந்துக்கலாம். சோ அதே மாதிரி கேபினெட் அமைச்சருக்கு உண்டான அந்தஸ்து இவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 திட்டங்கள்ல இருக்கு இல்லையா, சோ அத வந்து மத்திய கேபினெட்ல சமர்ப்பிக்கிறதுக்கு இவருக்கு தான் உரிமை இருக்கு. ஓகேவா? சோ இவருக்கு தான் அதிகாரம் உண்டு. சோ நிர்வாக தலைவர், முழு நேர நிர்வாக தலைவர் தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட துணைத் தலைவர். இவரை கேபினெட் அமைச்சர் தகுதி இருக்க ஒருத்தவங்க தான் நியமிக்கிறாங்க. ஓகேவா? சோ அடுத்து முழு நேர உறுப்பினர்கள். முழு நேர உறுப்பினர்கள் பாத்தீங்க அப்படின்னா 4ல இருந்து 7 நபர்கள் வந்து இருப்பாங்க. ஓகேவா? சோ இதோட முழு நேர உறுப்பினர்களா 4ல இருந்து 7 நபர்கள் இருப்பாங்க. முழு நேர உறுப்பினர்கள் பாத்தீங்க அப்படின்னா இணை அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, சோ கேபினெட் அமைச்சருக்கு அடுத்து அப்ப இணை அமைச்சர்களோட அந்தஸ்தை பெறுறவங்க தான் பாத்தீங்கன்னா முழு நேர உறுப்பினர்கள். சோ கேபினெட் அமைச்சரோட அந்தஸ்து வந்துச்சுன்னா அது வந்து துணைத் தலைவர். இணை அமைச்சர்களோட அந்த அந்தஸ்து வந்துச்சு அப்படின்னா அவங்க முழு நேர உறுப்பினர்கள். ஓகேவா? சோ முழு நேர உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தொழில்நுட்பத்துறை, பொருளாதாரம், நிர்வாகம் இந்த திறமையில கம்பல்சரியா அவங்க திறன் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். ஓகேவா? சோ முழு நேர உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் எதுல தொழில்நுட்பத்துறையிலையும் பொருளாதாரத்திலையும் நிர்வாகத்திலையும் கண்டிப்பா அவங்க இது வந்து என்ன சொல்றது திறன் வந்து அதிகமா இருக்கிறவங்க தான் கண்டிப்பா அதோட முழு நேர உறுப்பினர்களா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அவங்களுக்கான அந்த தகுதிகள் இது எல்லாமே. அடுத்து பகுதி நேர உறுப்பினர்கள். பகுதி நேர உறுப்பினர்கள் சில மத்திய அமைச்சர்கள் இதோட பகுதி நேர உறுப்பினர்களா இருப்பாங்க. ஓகேவா? சோ சில மத்திய அமைச்சர்கள் பகுதி நேர உறுப்பினர்களா திட்டக்குழுல இருப்பாங்க. நிதி அமைச்சரும் திட்ட அமைச்சரும் இருக்காங்க இல்லையா, சோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பதவியோட அடிப்படையில இதோட உறுப்பினர்களா இருப்பாங்க. யார் வந்து நிதி அமைச்சராகவும் திட்ட அமைச்சராகவும் இருக்காங்களோ அவங்க வந்து இதோட பகுதி நேர உறுப்பினர்களா இருக்கலாம். ஓகே. அடுத்து துணைத் தலைவர் உறுப்பினர்களோட பதவி காலம் இருக்கு இல்லையா, சோ துணைத் தலைவர் முழு நேரம் பகுதி நேரம் இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, சோ இவங்களோட பதவி காலம் அப்படிங்கிறது இது வரைக்கும் நிர்ணயிக்கப்படல. ஓகேவா? அதாவது அப்ப திட்டக்குழு இருக்கிற வரைக்கும் நிர்ணயிக்கப்படல. அவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அது அரசாங்கத்தோட விருப்பத்தை பொறுத்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். 4 முதல் 7 உறுப்பினர்கள் சொன்னா சோ அதுக்கப்புறம் பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்காங்க. சோ அது எவ்வளவு அதிகரிக்கலாமா குறைக்கலாமா இது எல்லாமே அரசோட விருப்பத்தை பொறுத்து. அவங்க அதிகரிக்கலாம்னா சேர்த்து அதிகரிச்சுக்குவாங்க, வேணானா கம்மி பண்ணி விட்டுருவாங்க. அப்ப அவங்களோட அந்த விருப்பத்தை பொறுத்து அது வந்து மாறுபடும். ஓகேவா? அடுத்து உறுப்பினர்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி தகுதி விளக்கமும் கிடையாது. ஓகேங்களா? சோ அவங்க எல்லாமே அரசோட விருப்பப்படிதான் நியமிக்கப்படுவார்கள். ஓகேவா? சோ துணைத் தலைவருக்கு தான் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் என்ன வந்து வேணும் அப்படிங்கறத அரசு என்ன விருப்பப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நியமிச்சுக்கும். ஓகேவா? அடுத்து செயலாளர் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு செயலாளர் தான் இருப்பாங்க. திட்டக்குழுவுக்கு ஒரே ஒரு செயலாளர் தான் இருப்பாங்க. அவங்க பாத்தீங்க அப்படின்னா பொதுவாவே ஒரு மூத்த IAS அதிகாரியா தான் இருப்பாரு. ஓகேங்களா? சோ செயலாளர் மூத்த IAS அதிகாரியா தான் கம்பல்சரியா இருக்கணும். ஓகே, பொதுவா அப்படித்தான் இருப்பாங்க. சோ அவங்க வந்து ஒருத்தங்க தான் செயலாளரா இருப்பாங்க. இது எல்லாமே திட்டக்குழுவோட அமைப்பு. ஓகேவா? சோ இந்த மாதிரிதான் இருக்கணும். தலைவர் ஒருத்தங்க இருப்பாங்க, துணைத் தலைவர் ஒருத்தங்க இருப்பாங்க, முழு நேர உறுப்பினர்கள் 4 to 7 பேர் இருக்கலாம், பகுதி நேர உறுப்பினர்கள் சில பேர் இருப்பாங்க, செயலாளர் ஒருத்தவங்க இருப்பாங்க. சோ இது எல்லாத்தையும் சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா திட்டக்குழு. அடுத்து திட்டக்குழுவோட பணிகள் செயல்பாடுகள் பார்க்கலாம். ஓகேங்களா? சோ முதன்மையான பணி என்ன, நாட்டோட வளங்கள் இருக்கு அப்படின்னா அதை எப்படி வந்து பயனுள்ளதாகவும் சமமாகவும் பயன்படுத்தி திறன்மிக்கதா நம்ம வந்து திட்டங்கள் தீட்டி அதை பயன்படுத்தி பொருளாதாரத்தை முன்னேற்றலாம் அப்படிங்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட முக்கிய பணி. 5 ஆண்டு திட்டங்களை வகுக்கிறதும் பாத்தீங்க அப்படின்னா இதோட முக்கிய பணி தான். ஓகேவா? சோ 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி நம்ம அடுத்த வீடியோல தெளிவா கவனிக்கலாம். சோ ஃபுல்லாவே அதை பாருங்க. ஓகேவா? சோ இப்போதைக்கு நம்ம திட்டக்குழு, நிதி ஆயோக் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி இருந்தக்கூடிய முன்னோடி திட்டங்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ பம்பாய் திட்டம், காந்திய திட்டம், காங்கிரஸ் திட்டம், இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு 7 முன்னோடி திட்டங்கள் இருக்கு. அதை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? நீங்க வந்து அந்த கிளாஸ் பார்க்கல அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லயே உங்களுக்கு பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அந்த வீடியோ லிங்க் இருக்கும், நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். சோ அதுல வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த முன்னோடி திட்டங்கள் பற்றி தெளிவா இருக்கும். இதுல வந்து திட்டக்குழுனா என்ன, அதோட பணிகள் என்ன, அதோட அமைப்பு என்ன, அதை பத்தி பார்த்துட்டு நிதி ஆயோக் பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா பாத்தீங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு பத்தி இருக்கும். ஓகேவா? ஏன்னா இவங்க திட்டக்குழு தேசிய வளர்ச்சி குழுக்கு கொடுக்குறாங்க இல்லையா, சோ அதனால தேசிய வளர்ச்சி குழு பத்தி பாப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த திட்டக்குழுக்கும் நிதி ஆயோக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த கிளாஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து நாட்டோட எதிர்கால வளர்ச்சி தேவை இருக்கு இல்லையா, அதை பாத்தீங்க அப்படின்னா பயன்படக்கூடிய வகையில
இங்க இருக்கக்கூடிய அந்த வளங்களை வந்து வச்சு பண்றது. அதே மாதிரி மூல வளங்கள் இருக்கு இல்லையா, அதை மதிப்பீடு செய்து எப்படி வந்து தேவைக்கு எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் அப்படிங்கறத பயன்படுத்துறது தான். ஸோ நம்ம கிட்ட இருக்க வளங்களை பயன்படுத்தி சமமாவும் பயனுள்ளதாகவும் எப்படி பயன்படுத்தி திட்டங்கள் தீட்டி அடுத்து நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படிங்கறது. ஸோ அப்படிங்கறது பண்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா இதோட முக்கிய பணி. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா சமநிலை தவறாம இருக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு திட்டங்கள் வளர்க்குறோம் அப்படின்னா அதுல இருக்க மூல வளங்கள் நம்ம பயன்படுத்துறோம், நாட்டுல இருக்கக்கூடிய மூல வளங்களை நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா மிகுந்த திறனுடனும் சமநிலை தவறாமலும் அதை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கான திட்டங்கள் வகுக்கணும். ஸோ திட்டங்கள் தீட்டுறது, அதை பிளானிங் போடுறோம் இல்லையா, பிளானிங் போடுற கமிஷன் பிளானிங் கமிஷன், அவ்வளவுதான். ஓகேவா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை ஏதாவது வருது. ஓகேவா? சோ ஒரு திட்டங்கள் தீட்டிட்டாங்க, அதை செயல்படுத்தும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆய்வு செஞ்சு அதை வந்து அரசுக்கு ஆலோசனை வழங்குவாங்க. பொதுவாகவே பாத்தீங்கன்னா இது வந்து ஆலோசனை குழு தான். ஓகேவா? சோ அதுல ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை ஆய்வு செஞ்சு என்ன பண்ணுவாங்க, அரசுக்கு ஆலோசனை வழங்குறது தான் இந்த திட்டக்குழுவோட பணி. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டுல நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்கு இல்லையா, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை உருவாக்கணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நாட்டுல நிலவக்கூடிய என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை பொறுத்து என்ன பண்ணணும், திட்டங்கள் வந்து உருவாக்கி அதை வந்து திறம்பட நடைமுறைப்படுத்தணும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பண்றதுதான். திட்டங்கள் தீட்டி கொடுத்துட்டா முடிஞ்சுதா? இல்ல இல்லையா? சோ திட்டங்கள் தீட்டி கொடுத்துட்டாலுமே அதை நடைமுறைப்படுத்தும் போது எப்படி வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ அதாவது எந்த மாதிரி போகுது, பிரச்சனை ஏதாவது ஏற்படுதா, இல்ல சரியா போகுதா, அந்த இலக்கை நம்ம அடைஞ்சிடலாமா, இந்த மாதிரி எல்லாமே அதை என்ன பண்ணணும், அடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? சோ அந்த மாதிரி பாக்குறது தான் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதோட பணிகள். ஓகேவா? சோ அடுத்து பல்வேறு கட்டங்கள்ல நிறைவேற்றப்பட வேண்டிய இலக்குகள் இருக்கும் இல்லையா, அந்த இலக்குகளை வரையறை செய்யறதுக்கும் இது வந்து பயன்படுது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உரிய அதாவது பாத்தீங்கன்னா இதன் மூலம் உரிய செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்குங்களா. சோ அதாவது என்னென்ன திட்டங்கள் இருக்கோ அந்த செயல் திட்டங்கள் வகுக்கப்பட்டு திட்டங்கள் என்ன பண்ணும், நடைமுறைப்படுத்தப்படும். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதோட பணிகள். அடுத்து இதோட செயல்முறை பாத்தீங்க அப்படின்னா செயல் திட்டங்களை பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகள் இருக்கு இல்லையா, சோ அந்த அரசு கிட்ட இது வந்து அவங்க கிட்ட சொல்ற மாதிரி ஒரு ஆலோசகரா அந்த ஆணையம் வந்து இயங்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு நாட்டோட பொருள், மூலதனம், மனித வளம் இந்த ஆதாரங்களை எப்படி மதிப்பிடுறது, அதுக்கப்புறம் நிதியை ஒதுக்கீடு செய்யறாங்க இல்லையா, சோ அந்த துறைகள் கிட்ட பாத்தீங்கன்னா இது பண்றதுக்குங்களா. சோ நிதியை இது ஒதுக்கீடு செய்யாது, திட்டங்கள் மட்டும்தான் தீட்டி தரும். ஓகேவா? அடுத்து அரசின் பொருளாதார கொள்கைகள் இருக்கு இல்லையா, சோ அந்த கொள்கைகள் ஆகட்டும், திட்டங்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஆலோசனைகள் ஆகட்டும் எல்லாத்தையுமே என்ன பண்ணும், இது வந்து ஆலோசனை வழங்கும். சோ ஆலோசனை வழங்கக்கூடிய அந்த இதுதான். ஓகேங்களா? சோ திட்டங்கள் தீட்டி தரும், ஆலோசனை வழங்கும், அதுதான் இதோட பணி. சோ ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சுக்கணும்னா இதுதான். இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம நாட்டோட பொருளாதார முன்னேற்றத்தை அளவிட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரிதான். அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் தேவை வந்து அதிகரிக்கும் குறையும் இல்லையா, சோ அதை பத்தின அந்த விரிவான ஆய்வு செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணும், அந்த திட்ட ஆணையத்துக்கு அறிக்கை விடுறது, அறிக்கை கொடுக்க வேண்டியது பாத்தீங்க அப்படின்னா இந்த தேசிய திட்டக்குழு இருக்கு இல்லையா, இதோட கடமையா இருக்கு. ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தேசிய திட்டக்குழுவோட பணிகள், செயல்பாடுகள். சோ அடுத்து நம்ம தேசிய திட்டக்குழுவோட தலைவர்கள் யார் யார் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். நம்ம இதை முன்னாடியே பார்த்தாச்சு. கடைசி தலைவர் பாத்தீங்கன்னா நரேந்திர மோடி, கடைசி துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா மாண்டேக் சிங் அலுவாலியா. ஓகேவா? சோ அடுத்து தலைவர்கள் பார்க்கலாம். தேசிய திட்டக்குழுவோட தலைவர்கள் இது வரைக்கும் யார் யாரு இருந்தாங்கன்னு பார்க்கலாம். சோ தலைவர்கள் அவர்களோட காலங்கள் பார்க்கலாம். சோ இங்க எழுதுற பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஜவஹர்லால் நேரு பாத்தீங்கன்னா 1950 இருந்து 1964 வரைக்கும் தேசிய திட்டக்குழுவின் தலைவராக இருந்தார். அடுத்து லால் பகதூர் சாஸ்திரி பாத்தீங்க அப்படின்னா 1964 இருந்து 1966 வரைக்கும். அடுத்து இந்திரா காந்தி பாத்தீங்க அப்படின்னா 1966 இருந்து 1977. அடுத்து மொரார்ஜி தேசாய் இவர் பாத்தீங்கன்னா 1977 இருந்து 1979. அடுத்து சரண் சிங் பாத்தீங்கன்னா 1979 டு 1980. அடுத்து இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா 1980 டு 1984. அடுத்து பாத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பாத்தீங்கன்னா 1984 இருந்து 1989. அடுத்து விபி சிங் பாத்தீங்கன்னா 1989 இருந்து 1990.
அடுத்து சந்திரசேகர். சந்திரசேகர் பாத்தீங்கன்னா 1990ல இருந்து 1991. அடுத்து பி.வி. நரசிம்மராவ். பி.வி. நரசிம்மராவ் பாத்தீங்கன்னா 1991ல இருந்து 1996 வரைக்கும். அடுத்து அடல் பிகாரி வாஜ்பாய். அவரு பாத்தீங்கன்னா 1996ல இருந்து 1996 தான். ஓகேங்களா? சோ அதே வருஷம் தான். அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்.டி. தேவகவுடா. தேவகவுடா பாத்தீங்கன்னா 1996ல இருந்து 1997. அடுத்து ஐ.கே. குஜ்ரால். இவர் பாத்தீங்கன்னா 1997ல இருந்து 1998. அடுத்து அடல் பிகாரி வாஜ்பாய். அவர் பாத்தீங்கன்னா 1998ல இருந்து 2004 வரைக்கும். அடுத்து மன்மோகன் சிங். மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னா 2004ல இருந்து 2009 வரைக்கும். மறுபடியும் மன்மோகன் சிங்கே தான் இருந்தாரு. 2 பீரியட் 2009 டு 2014. ஓகேவா? அடுத்து 2014ல யார் இருந்தா? கடைசியா நரேந்திர மோடி இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா 2014லயே என்ன பண்ணிட்டாரு? இதை கழிச்சு விட்டாரு. ஓகேவா? சோ அப்ப கடைசியா இருந்தது நரேந்திர மோடி. சோ இது ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இயர் வைஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கால வரிசை படுத்துக்க கேட்கலாம், இல்ல இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் யார் இருந்தான்னு கேட்கலாம், இல்லைன்னா 2 டைம் யார் இருந்தா, 1 வருஷம் யார் இருந்தா, 2 வருஷம் யார் இருந்தா, இந்த மாதிரி எப்படி வேணா கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா? சோ ரொம்ப டீட்டெயிலா நான் கொடுத்துருக்கேன். தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. நேரு பாத்தீங்கன்னா 1950ல இருந்து 64 வரைக்கும் இருந்தாரு. லால் பகதூர் சாஸ்திரி பாத்தீங்க அப்படின்னா 1964ல இருந்து 1966 வரைக்கும். இந்திரா காந்தி பாத்தீங்கன்னா 1966ல இருந்து 1977 வரைக்கும். மொரார்ஜி தேசாய் பாத்தீங்க அப்படின்னா 1977ல இருந்து 1979 வரைக்கும். சரண் சிங் பாத்தீங்கன்னா 1979 1980. இந்திரா காந்தி மறுபடியும் 1980ல இருந்து 84 வரைக்கும். ராஜீவ் காந்தி பாத்தீங்க அப்படின்னா 1984 டு 89. வி.பி. சிங் 89 டு 90. சந்திரசேகர் 90 டு 91. பி.வி. நரசிம்மராவ் பாத்தீங்கன்னா 91 டு 96. அடல் பிகாரி வாஜ்பாய் பாத்தீங்கன்னா 96 மட்டும்தான். ஓகேவா? சோ அடுத்து ஹெச்.டி. தேவகவுடா பாத்தீங்கன்னா 1997 டு 98. ஐ.கே. குஜ்ரால் பாத்தீங்க அப்படின்னா 1998 டு 1997 டு 98. அடுத்து அடல் பிகாரி வாஜ்பாய் பாத்தீங்கன்னா 98 டு 2004. மன்மோகன் சிங் பாத்தீங்கன்னா 2004 டு 2009. அடுத்து மன்மோகன் சிங்கே தான் 2009 டு 14. நரேந்திர மோடி 2014. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய திட்டக்குழு இருக்கு இல்லையா, அதோட தலைவர்களாக இருந்தவர்கள். ஓகேவா? சோ தெளிவா புரிஞ்சுதா? சோ எப்ப வந்து மாத்தினாங்க அப்படின்னா அதாவது ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழா இருக்கு இல்லையா, சோ அப்ப 2014ல அவர் வந்து சுதந்திர தின விழா உரையின் போது அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் சுதந்திர தின விழா. ஓகேவா? சோ அதாவது நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல் சுதந்திர தின விழால பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, திட்டக்குழுவை கலைச்சிட்டு மாநிலத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு புது குழு வந்து உருவாக்கப்படும், நிதி ஆயோக் அப்படின்னு சொன்னாரு. சோ அது பாத்தீங்க அப்படின்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து என்ன வந்துச்சு? நிதி ஆயோக் அந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாநில திட்டக்குழு. சோ இதெல்லாம் முடிஞ்சுதா? இதுக்கப்புறம் மாநில திட்டக்குழு. மாநில திட்டக்குழு பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா மாநிலத்தோட உயர்ந்த திட்டமிடும் அமைப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா மாநில திட்டக்குழு அப்படின்னு சொல்றோம். இந்த குழு பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட திட்டக்குழு இருக்கு இல்லையா, அந்த அறிக்கைகளை வாங்கி அதுக்கப்புறம் மாநிலத்தோட வளங்களை எப்படி வந்து உயர்த்தலாம் அந்த மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் மாநிலத்தோட வளர்ச்சிக்கான செயல் திட்டங்களை வகுக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா இதோட அந்த வேலை. ஓகேவா? சோ மாவட்ட திட்டக்குழு கிட்ட இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் திட்டக்குழு இருக்கும். அந்த திட்டக்குழு கிட்ட இருந்து அறிக்கையை வாங்கி எப்படி வந்து மாநிலங்களோட வளங்களை வச்சு மாநிலத்தோட வளர்ச்சிக்கு எப்படி வந்து செயல் திட்டங்களை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த உருவாக்குறது தான் பாத்தீங்கன்னா மாநில திட்டக்குழு. சோ முதலமைச்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டக்குழுவோட தலைவரா இருப்பாரு. எப்படி வந்து தேசிய திட்டக்குழுக்கு இவர் இருக்காரோ, ஓகேவா, சோ பிரதமர் இருக்காரோ, அந்த மாதிரி மாநில திட்டக்குழுக்கு முதலமைச்சர் தான் பாத்தீங்க அப்படின்னா தலைவராக இருப்பார். அவர் வந்து ஒவ்வொரு டைம் யார் முதலமைச்சரா இருக்காங்களோ அவங்கதான் தலைவர். ஓகேவா?
அடுத்து மாநில திட்டக்குழுக்கு பாத்தீங்க அப்படின்னா அப்பப்ப ஒவ்வொரு துணை தலைவர் இருக்காங்களே அவங்கள வந்து நியமிப்பாங்க. இதோட உறுப்பினர்களா பாத்தீங்கன்னா மாநில நிதி அமைச்சர், மாநில திட்ட அமைச்சர், அதுக்கப்புறம் சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? சோ தலைவர் வந்து முதலமைச்சர் தான். துணைத் தலைவர் ஒவ்வொரு டைம் ஒவ்வொருத்தவங்க இது பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் இதோட உறுப்பினர்களா பாத்தீங்க அப்படின்னா மாநில நிதி அமைச்சர், மாநில திட்ட அமைச்சர், சில தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாமே நியமிக்கப்படுவாங்க. தமிழ்நாடு மாநில திட்டக்குழு பாத்தீங்க அப்படின்னா 25/5/1971 உருவாக்குனாங்க. ஓகேவா? சோ தமிழ்நாடு திட்டக்குழு, மாநில திட்டக்குழு அப்படிங்கிறது எப்ப உருவாக்குனாங்க அப்படின்னா 25 மே 1971. ஓகேவா? சோ இப்பதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநில திட்டக்குழு, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு உருவாக்கப்பட்டது. சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு சம்பந்தமானது முடிஞ்சிருச்சு. அடுத்து தேசிய வளர்ச்சி குழு பத்தி பார்க்கலாம். ஓகேங்களா? சோ தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது என்டிசி அப்படின்னு சொல்லுவோம். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா முதல் 5 ஆண்டு திட்டம் இருக்கு இல்லையா? சோ அதோட பரிந்துரையின் அடிப்படையில தான் ஆகஸ்ட் 6 1952 உருவாக்கப்பட்டது. ஓகேவா? சோ முதல் 5 ஆண்டு திட்டத்தோட பரிந்துரையின் அடிப்படையில் 1952 ஆகஸ்ட் 6 தான் இதை உருவாக்குனாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினாலோ அல்லது பாராளுமன்ற சட்டத்தினாலோ உருவாக்கப்படல. ஓகேவா? எப்படி வந்து அரசியலமைப்பிற்கு அப்பாற்பட்டது நம்ம பார்த்தோமோ அதே மாதிரிதான் இதுவும். இது வந்து அரசியலமைப்பு சட்டத்தினாலேயோ இல்ல பாராளுமன்ற சட்டத்தினாலேயோ உருவாக்கப்பட்டது இல்ல. நிர்வாகத்துறையோட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. அதுவும் அதேதான், திட்டக்குழுவும் அதேதான். ஓகேவா? சோ நிர்வாகத்துறையோட தீர்மானத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி தேசிய வளர்ச்சி குழுவோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது எப்ப நடந்தது அப்படின்னா நவம்பர் 8 1952 தான் நடைபெற்றது. ஓகேவா? சோ தேசிய வளர்ச்சி குழுவோட முதல் கூட்டம் அப்படிங்கிறது நவம்பர் 8 1952 இருந்து தான் உருவாக்கப்பட்டிருக்குங்களா? சோ நவம்பர் 8, 9 2 நாள். ஓகேவா? சோ நவம்பர் 8, 9 1952 தான் தேசிய வளர்ச்சி குழு அந்த கூட்டம் வந்து நடத்தினாங்க, முதல் கூட்டம். அடுத்து 57வது கூட்டம், இதுதான் கடைசி கூட்டம். ஓகேவா? சோ 57வது கூட்டம் கடைசி கூட்டம் எப்ப நடந்தது அப்படின்னா 27 டிசம்பர் 2012 அன்னைக்கு நடந்தது. இந்த குழு இருக்கு இல்லையா? சோ தேசிய வளர்ச்சி குழுவை ரப்பர் முத்திரை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் நான் சொல்றேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே கேள்வியா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாத்தையுமே தெளிவா நோட் பண்ணி படிங்க. ஓகேவா? சோ அதாவது முதல் 5 ஆண்டு திட்டத்தோட பரிந்துரையின் அடிப்படையில தான் பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 6 1952 தேசிய வளர்ச்சி குழு உருவாக்கப்பட்டது. இது வந்து நிர்வாகத்துறையோட தீர்மானத்தின் அடிப்படையில தான் உருவாக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தினாலோ இல்ல பாராளுமன்ற சட்டத்தினாலோ உருவாக்கப்படல. இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட முதல் கூட்டம் வந்து நவம்பர் 8, 9 1952 நடந்தது. இதோட கடைசி கூட்டம் 57வது கூட்டம், அது வந்து 27 டிசம்பர் 2012 நடந்தது. இந்த தேசிய வளர்ச்சி குழுவை நம்ம ரப்பர் முத்திரை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இதோட நோக்கங்கள் என்னென்ன பாருங்க. திட்டக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குவது. சோ திட்டக்குழு ஒரு என்ன சொல்றது, அது வந்து ஃபுல்லா எல்லா அதிகாரமும் அதுக்கு கிடையாது. ஓகேங்களா? சோ இந்த என்டிசி அதுக்கு வந்து ஆலோசனை வழங்கியிருக்கு. அப்ப திட்டக்குழுவிற்கு ஆலோசனை வழங்குறது முதல் நோக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தேசிய மூலங்களை திரட்டுதல். சோ மூலப்பொருட்களை திரட்டுதல். அந்த திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன மூலங்கள் வேணுமோ அதை திரட்டுறதும் அதுக்கப்புறம் வலுப்படுத்துதலும் இதோட நோக்கம். ஓகேவா? திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான தேசிய மூலங்களை திரட்டுதல் மற்றும் வலுப்படுத்துதல் இதோட நோக்கம். அடுத்து பாத்தீங்கன்னா அனைத்து முக்கிய மண்டலங்களிலும் மக்கள் பொருளாதார கொள்கைகளை ஊக்கப்படுத்துதல். ஓகேங்களா? சோ எல்லா மண்டலங்களிலும் மக்களோட பொருளாதாரத்தை இதை ஊக்கப்படுத்துறதும் இதோட நோக்கமா இருந்தது. அடுத்து பாத்தீங்கன்னா திட்டங்களை நிறைவேற்றத்துக்கு மாநில அரசுகளோட ஒத்துழைப்பை பெறுறதும் இதோட நோக்கமா இருந்தது. ஓகேவா? சோ திட்டங்களை நிறைவேற்றுவதில் மாநில அரசோட ஒத்துழைப்பு பெறுதல். அடுத்து நாட்டோட அனைத்து பகுதிகளிலும் சமமான அளவுல துரித வளர்ச்சியை உறுதிப்படுத்தல். எல்லா பக்கமும் சமமான வளர்ச்சி, துரிதமான வளர்ச்சி இருக்கணும். சோ அதை உறுதிப்படுத்துறதும் இதோட வேலைதான். ஓகேவா? அடுத்து என்டிசியோட அமைப்பு என்ன பாருங்க. என்டிசியோட அமைப்பு தலைவர் பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் யாரோ அவங்கதான் வந்து தலைவரா இருப்பாங்க. ஓகேவா? சோ எப்படி வந்து திட்டக்குழுக்கு பிரதமர் வந்து தலைவரோ அதே மாதிரி என்டிசிக்கும் பிரதமர் தான் தலைவர். அடுத்த
மற்ற உறுப்பினர்கள் பாத்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா, சோ அது எல்லா இடத்தோட கேபினட் அமைச்சர்கள் இருப்பாங்க, எல்லாத்தோட மாநில முதலமைச்சர்கள் இருப்பாங்க, யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் இருப்பாங்க, யூனியன் பிரதேச நிர்வாகிகள் இருப்பாங்க, திட்டக்குழுவோட உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து ஏதாவது ஒரு மாநிலத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்ல இருந்தது அப்படின்னா அந்த மாநிலத்தோட ஆளுநர் வந்து இதோட உறுப்பினரா செயல்படுவார். ஓகேவா? சோ அதாவது இப்ப நார்மலா வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி இல்லைன்னா யார் இருப்பா? பிரதேச முதலமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க கலந்துக்குவாங்க. சப்போஸ் வந்து ஏதோ ஒரு மாநிலத்தில் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்ததுன்னா அந்த மாநிலத்தோட ஆளுநர் இதோட உறுப்பினரா இருப்பார். ஓகேவா? சோ இத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்க. சோ கேபினட் அமைச்சர்கள் எல்லாருமே இருப்பாங்க, மாநில முதலமைச்சர்கள் எல்லாருமே இருப்பாங்க, யூனியன் பிரதேச முதலமைச்சர்கள் இருப்பாங்க, யூனியன் பிரதேச நிர்வாகிகள் இருப்பாங்க, திட்டக்குழுவோட உறுப்பினர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்ததுன்னா அதோட அந்த மாநிலத்தோட ஆளுநர் இந்த உறுப்பினரா இருப்பார். இது எல்லாமே உறுப்பினர்கள். அடுத்து செயலாளர் யார் இருப்பாரு அப்படின்னா, திட்டக்குழுவுல செயலாளர் யாரோ அவருதான் வந்து இதோட செயலாளராகவும் இருப்பாரு. ஓகேவா? சோ திட்டக்குழுல செயலாளர் யாரோ அதே செயலாளர் தான் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் செயலாளராக இருப்பார். சோ திட்டக்குழுல செயலாளர் யார் சொன்னோம்? பொதுவா ஒரு மூத்த IAS அதிகாரி இருப்பாருன்னு சொன்னோம் இல்லையா? சோ ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, மூத்த IAS அதிகாரி இருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதேதான், அவரேதான் இதோட செயலாளராகவும் இருப்பார். ஓகேவா? அடுத்து இதோட பணிகள், அதுக்கப்புறம் செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தேசிய வளர்ச்சி குழுவோட பணிகள், செயல்பாடுகள். தேசிய திட்டங்களை உருவாக்குறதும் அந்த திட்டங்களை அதோட திட்டங்களோட வளங்கள் இருக்கு இல்லையா, அதை மதிப்பிடுறதுக்கும் இந்த தேசிய வளர்ச்சி குழு இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்த திட்டக்குழு உருவாக்குது இல்லையா, அந்த தேசிய திட்டங்களை பரிசீலிக்கிறதுக்கும் யார் இருக்கா? NDC இருக்கு. ஓகேவா? சோ அதாவது திட்டக்குழு திட்டம் தீட்டிரும், அதை பரிசீலனை செய்யறது யாரோடது? தேசிய வளர்ச்சி குழுவோட தான். முழு அதிகாரம், இந்த திட்டத்தை தீட்டி நடைமுறைப்படுத்தக்கூடிய முழு அதிகாரம் அப்படிங்கிறது திட்டக்குழுவுக்கு கிடையாது. அந்த திட்டக்குழு என்ன பண்ணும்? NDCக்கு, அதாவது தேசிய வளர்ச்சி குழுக்கு அனுப்பிடும், இதுதான் ஃபைனல் பண்ணும். ஓகேவா? அதனாலதான் அதை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேவா? சோ முழு இது இல்ல அப்படிங்கறதாலதான் முழுசா அதிகாரம் இருக்கக்கூடிய மாதிரி நிதி ஆயோக் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு இந்த நிதி ஆயோக் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்துறதுலயும் அப்பப்ப ஏதாவது வந்து பிரச்சனைகள் இருக்கா அதை தீர்க்கிறது, சீராய்வு பண்றது, இந்த மாதிரி நடக்கிறது எல்லாமே இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட பணிகள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழுவால தயாரிக்கப்படுற 5 ஆண்டு திட்டம் இருக்கு இல்லையா, அது பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போகும்னா மத்திய கேபினெட் இருக்கு இல்லையா, அவங்க கிட்டதான் போகும். சோ திட்டக்குழு தயாரிக்கிற 5 ஆண்டு திட்டம் முதல்ல மத்திய கேபினெட் கிட்ட போகும். அதுக்கப்புறம் அதோட ஒப்புதல் வாங்கினதுக்கு அப்புறம் தேசிய வளர்ச்சி குழு இருக்கு இல்லையா, சோ அவங்க கிட்ட வைப்பாங்க. அவங்க பார்த்துட்டு அதோட ஒப்புதல் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல கொடுப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் அந்த திட்டங்கள் வந்து வெளியே வரும். ஓகேவா? சோ இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு அப்படிங்கிறது ஆலோசனை கூறக்கூடிய அமைப்பு தான். ஓகேவா? சோ எப்படி வந்து திட்டக்குழு ஆலோசனை கூறுற அமைப்போ அதே மாதிரி இதுவும் ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அமைப்பு தான். இதோட பரிந்துரைகள் பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தையோ இல்ல திட்டக்குழுவையோ கட்டுப்படுத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசு திட்டக்குழு இருக்கு இல்லையா, மத்திய அரசு மாநில அரசு திட்டக்குழு இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு பாலமா செயல்படுறதுதான் இந்த தேசிய வளர்ச்சி குழுவோட பணி. ஓகேவா? சோ மத்திய அரசு மாநில அரசு திட்டக்குழு இந்த மூணுக்குமே ஒரு தொடர்பு பாலமா இருக்கிறது தான் இதோட முக்கிய பணி. அடுத்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் இணைக்கப்பட்டதற்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியமா இருந்தது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு, இதோட செயல்பாட்டை நிறுத்திக்குச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, எல்லா பணியுமே நிதி ஆயோக் கிட்ட போயிடுச்சு. ஓகேவா? சோ இதுதான் பாத்தீங்கன்னா பணிகள் மற்றும் செயல்பாடுகள். இது ஃபுல்லாவே தேசிய வளர்ச்சி குழுவோடது. சோ தேசிய வளர்ச்சி குழு அப்படின்னா என்னன்னு பார்த்தாச்சு, அதோட அமைப்பு அதோட இதெல்லாமே தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி திட்டக்குழு பத்தி எல்லாமே பார்த்தாச்சு, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம நிதி ஆயோக் போலாம். ஓகேவா? சோ நிதி ஆயோக் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ல 12th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் 11ல இருக்கும். ஓகேவா? சோ யூனிட் 11ல உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்போ பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி ஆயோக்னு இருக்கும். ஓகேவா? சோ அதுல நிதி ஆயோக் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு பாருங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் நிதி ஆயோக்.
NITI அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ நிதி ஆயோக் அப்படிங்கிறது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் நிதி ஆயோக். இதை எப்படி சொல்லலாம்னா, இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம். அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இருக்கு இல்லையா, அதோட தமிழாக்கம் தான் இது. ஓகேவா? ஸோ இந்தியாவை உருமாற்றம் செய்வதற்கான தேசிய நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 13, 2014 திட்டக்குழு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா இந்த நிறுவனம் வந்து உருவாக்குறதுக்கு இந்திய அரசு முடிவெடுத்தது. இதன்படி பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 1, 2015 அன்று அமைச்சரவை குழுவின் தீர்மானத்தின் மூலம் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது. சோ ஆகஸ்ட் 15ல சுதந்திர தின விழாவை இந்த மாதிரி 13ஆம் தேதி இதை நீக்கிட்டோ புதுசா ஒண்ணு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சோ 13ஆம் தேதியே அதை நீக்கிட்டாங்க. ஓகேவா? நீக்கிட்டு தான் அடுத்து ஆகஸ்ட்லயே வராம 2015 ஜனவரி 1ல இருந்து அந்த நிதி ஆயோக் வந்துச்சு. ஓகேவா? இந்திய பிரதமரே இந்த நிதி ஆயோக்கோட தலைவர். எப்படி வந்து 3க்குமே இந்திய பிரதமர் தான் பாத்தீங்கன்னா தலைவர். ஓகேவா? சோ அது வந்து திட்டக்குழுவா இருந்தாலும் சரி, இல்ல தேசிய வளர்ச்சி குழுவா இருந்தாலும் சரி, இல்ல நிதி ஆயோக்கா இருந்தாலும் சரி, 3க்குமே யாரு தான் தலைவரா இருந்திருப்பா? இந்திய பிரதமர் தான் வந்து நிதி ஆயோக்கோட தலைவரா இருப்பார். ஓகேவா? சோ மத்திய அமைச்சர்கள் இதன் உறுப்பினர்கள் ஆவர். மத்திய அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இதோட உறுப்பினர்களா இருப்பாங்க. துணைத் தலைவரே நிர்வாக தலைவர். எல்லாத்துலயுமே துணைத் தலைவர் தான் அதோட நிர்வாக தலைவரா இருந்திருப்பாங்க. அரவிந்த் பனகாரியா இருக்கார் இல்லையா, அவருதான் இதோட முதலாவது துணைத் தலைவர். புரிஞ்சுதுங்களா? சோ முதலாவது தலைவர் நரேந்திர மோடி. சோ இது வரைக்கும் அவர் தான் தலைவரா இருக்காரு. ஓகேவா? சோ அடுத்து முதலாவது துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிறவர் தான் முதலாவது துணைத் தலைவர். சோ புரியுதுங்களா? சோ அவருதான் வந்து நிர்வாக தலைவரா இருந்தவர். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ என்ன அப்படின்னா, நம்ம பார்த்துட்டோம் இல்லையா, சோ ஜனவரி 1, 2015ல 65 வருட பழமையான திட்டக்குழு இருக்கு இல்லையா, அது கலைச்சிட்டு நிதி ஆயோக் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா 2015ஆம் தேதி சுதந்திர தின உரை இருக்கு இல்லையா சார், 2014ஆம் வருடம் சுதந்திர தின விழாவில் நரேந்திர மோடி வந்து இதை பத்தின சொல்லியிருப்பாரு. அடுத்து நிதி ஆயோக் அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா திட்டமிடலோட அணுகுமுறை இருக்கு இல்லையா, அதுல பெரிய மாற்றத்தை இந்திய அரசு கொண்டு வந்ததுதான் பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக். அடுத்து ஒட்டுமொத்த திட்டமிடல் செயல்முறைகளையும் அதிகார பரவலாக்கம் செய்யும் ஒட்டுமொத்த நோக்குடன். ஓகேவா? சோ அது எல்லாத்துக்குமே இந்த ஆணையம் உருவாக்கப்பட்டது. எப்படி வந்து அந்த திட்டக்குழு வந்து உருவாக்கிட்டு என்டிசி கிட்ட கொடுத்து ஃபர்ஸ்ட் பாராளுமன்றத்துக்கு கொடுத்து அடுத்து என்டிசிக்கு வந்து அடுத்து பாராளுமன்றம் அப்படியெல்லாம் போச்சு இல்லையா. சோ அதாவது அந்த இதெல்லாமே இல்லாம ஃபுல்லா எல்லா கட்டுப்பாடும் இதுகிட்டயே இருக்கும். இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து யார்கிட்டயே கொடுக்கலாம், பிரதமர் கிட்டயே கொடுக்கலாம். ஓகேவா? சோ அடுத்து இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ திங்க் டேங்க் அப்படின்னா அரசோட சிந்தனை பிரிவு. ஓகேவா? சோ திங்க் டேங்க் அப்படிங்கிறது அரசோட சிந்தனை பிரிவா மட்டுமே நிதி ஆயோக் செயல்படுது. இது அரசு கொள்கை உருவாக்குறதுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப அறிவு இருக்கு இல்லையா, சோ அந்த அறிவுரைய மத்திய மாநில அரசுக்கு இது வந்து வழங்குது. அதே மாதிரி தேசிய சர்வதேச முக்கியத்துவம் கொண்ட எல்லா பிரச்சனைகளும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான அந்த அறிவுரை வழங்கி என்ன பண்ணுது, நாட்டுக்கும் உலகில் பிற நாடுகளுக்கும் பாத்தீங்க அப்படின்னா சிறந்த நடைமுறைகளாக இருக்க முடியும் என்பதை ஆராய்ந்து கூறுகிறது. ஓகேவா? சோ இது எல்லாமே என்ன சொல்றது, இதுவும் ஒரு ஆலோசனை குழு தான். ஓகேவா? சோ அடுத்து திட்டக்குழுவிற்கு பதிலாக நிதி ஆயோக் எப்ப அதாவது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத தெளிவா பார்க்கலாம். நான் சொல்லிட்டேன், இருந்தாலுமே இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு, அதையும் பார்த்துக்கோங்க. சோ 5 திட்டங்கள் உருவாக்கி பொருளாதார இலக்கு எட்டுறதுக்காக பண்ணாங்க இல்லையா, சோ ஆதாரங்கள் திட்ட ஒதுக்கீடு பண்ணாங்க இல்லையா, சோ அது பாத்தீங்கன்னா அதுக்கு மாறாதான் இந்த இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ அதுக்கு மாறா கொண்டு வந்த ஒரு தேசிய நிறுவனம் தான் இது. ஒரு அமைப்பு தான். இது வந்து ஒரு சிந்தனை குழுவா செயல்படும். ஓகேவா? சோ நிதி ஆயோக் அமைப்பு அப்படிங்கிறது 28 மாநிலங்கள் 8 யூனியன் பிரதேச பகுதிகளோட தலைவர்களை உள்ளடக்கி இருக்கு. அதோட முழு நேர நிர்வாகிகளா பாத்தீங்க அப்படின்னா துணைத் தலைவரும் தலைமை நிர்வாக அதிகாரி நிபுணர்கள் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த அமைப்போட தலைவர் பாத்தீங்கன்னா பிரதமர். சோ பிரதமருக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே நேரடியா பதில் சொல்லலாம். ஓகேவா? சோ எங்கெங்கயோ போய் சுத்தி வளைச்சு வர்றதெல்லாம் இல்ல. இந்த நிதி ஆயோக் அப்படிங்கிறது நேரடியா பிரதமர் கிட்டயே சொல்லலாம். ஓகேவா? அடுத்து திட்டக்குழுவானது பாத்தீங்க அப்படின்னா தேசிய ஒரே நிமிஷம்
திட்டக்குழு பாத்தீங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு கிட்ட தான் பாத்தீங்கன்னா அதோட அறிக்கையை சமர்ப்பிக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ திட்டக்குழு என்டிசி கிட்ட தான் அதோட அறிக்கையை சமர்ப்பிக்கும். ஆனா இது ஸ்ட்ரெயிட்டா பிரதமர் கிட்டயே அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கல. ஓகேவா? சோ அடுத்த திட்டமிடல் பாத்தீங்கன்னா முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா, ஓகேவா? சோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கிய வேறுபாடு என்ன அப்படின்னா, நிதி ஆயோக்ல பாத்தீங்கன்னா திட்டமிடுதல் அப்படிங்கிறது பெரும் ஆர்வம் காட்டுமாறு, அதாவது மாநில அரசுகளையும் இன்க்ளூட் பண்ணிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா திட்டக்குழு பாத்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மட்டும்தான். ஓகேவா? சோ அது என்ன சொல்றதோ அந்த மாதிரிதான். ஆனா இதுல பாத்தீங்கன்னா மாநில அரசு கிட்டயும் எல்லா மாநிலங்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான அணுகுமுறை இல்லாம மாநிலங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கிட்ட இருந்தும் மாநில திட்டக்குழு இருக்கு இல்லையா, அதுகிட்ட இருந்து அறிக்கையை வாங்கி இது வந்து திட்டம் போடும். ஓகேவா? ஆனா அது அப்படிங்கிறது திட்டக்குழு அப்படிங்கிறது அப்படி கிடையாது. பொதுவா போட்டுருவாங்க, அது எல்லா மாநிலக்கும் சூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. ஓகேவா? ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாநில திட்டக்குழு கிட்ட இருந்தும் அறிக்கையை வாங்கி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன வளம் வேணும், அந்த மாதிரி பண்றதுதான் பாத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறது தான் இந்த நிதி ஆயோக். சோ மாநிலங்களோட அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இதுல மிகுதியா இருக்கும். திட்டக்குழுல அந்த பங்களிப்பு கிடையாது. மத்திய அரசோட பங்களிப்பு மட்டும்தான் இருக்கும். அடுத்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தேவைக்கேற்ப அந்தந்த மாநிலங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கேற்ப ஆதாரங்களை ஒதுக்கீடு செய்யறதுக்கு இது வந்து கொண்டு வருது. ஓகேங்களா? சோ அந்த திட்டங்களை கொண்டு வர்றது தான் இது எல்லாமே. ஓகேவா? சோ மாநிலங்கள் மெயின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சோ மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதே மாதிரி நிதி ஆயோக் அப்படிங்கிறது எல்லாரும் ஈடுபடணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இருக்கிற எல்லாத்துக்குமே இளைஞர்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாருமே ஈடுபடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது தான் நிதி ஆயோக். ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, நிதி ஆயோக்கோட இலக்குகள் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? சோ ஒரு சில பாயிண்ட் இருக்கு பாத்துக்கோங்க. சோ நிதி ஆயோக்கோட இலக்குகள் என்னென்ன அப்படின்னா கூட்டுறவு கூட்டாட்சியை முன்னிலைப்படுத்துவதில் அரசின் தீவிர ஈடுபாடு. சோ கூட்டுறவு கூட்டாட்சியோட அதை முன்னிலைப்படுத்துறதுக்கு, அடுத்து கிராம அளவிலான மேம்பாட்டிற்கு திட்டங்களை உயர் அளவில் ஒருங்கிணைத்தல், அடுத்து பொருளாதார வளர்ச்சியிலிருந்து உரிய பயன்களை பெற இயலாத பிரிவினருக்கும் சிறப்பு கவனம் செலுத்துதல். ஓகேங்களா? சோ முன்னாடி இருக்கும் பின்னாடி இருக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து தேசிய பாதுகாப்பு நலன்களை ஒருங்கிணைக்கும் பொருளாதார கொள்கைகளை உருவாக்குதல், தொடர்புடைப்பாக்க மேம்பாடுகளுக்கான கொள்கைகளை வகுத்தல், பங்குதாரர்களாக தேசிய மற்றும் சர்வதேச சிந்தனையாளர்களை கொண்டிருத்தல், அறிவு படைப்பாக்க மற்றும் தொழில் முனைவோர் ஆதரவு அமைப்பை உருவாக்குதல், பிரிவுகள் மற்றும் துறைகளுக்குள் எழும் பிரச்சனைகளை தீர்வு காணுதல், நல்ல ஆளுகையினை வழங்கும் ஆய்வுக்கான மிகச்சிறந்த வளமயமாக்குதல். சோ அதுக்கப்புறம் தொழில் மேம்பாடு மற்றும் தகுதிப்படுத்துதல் இருக்கு இல்லையா? சோ அதெல்லாம் கவனம் செலுத்துதல். ஓகேவா? சோ அடுத்து இதோட அமைப்பு பத்தி பார்க்கலாம். புக்ல இருக்காது. சோ தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புக்ல இருக்கும், இருந்தாலுமே நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். பாருங்க, அமைப்பு பாத்தீங்க அப்படின்னா தலைவர் வந்து பிரதமர் பார்த்துட்டோமா, துணைத் தலைவர் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிரதமரால நியமிக்கப்படுறவர் தான். திட்டக்குழுல பிரதமரால நியமிக்கப்பட மாட்டார். கேபினெட் அமைச்சர் இருக்கா இல்லையா? சோ அவரோட ஒருத்தவங்களால நியமிக்கப்படுவார். ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா துணைத் தலைவர் அப்படிங்கிறவர் பிரதமரால நியமிக்கப்படுகிறார். இதை துணைத் தலைவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா துறை தலைவர் அப்படின்னு சொல்லலாம். சோ ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து தலைமை நிர்வாக அதிகாரி பாத்தீங்க அப்படின்னா அவரும் பிரதமரால தான் நியமிக்கப்படுவார். தலைமை நிர்வாக அதிகாரி ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் என்ன பண்ணுவாரு, பிரதமரால தான் நியமிக்கப்படுவார். துணைத் தலைவரும் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்களும் பிரதமரால தான் நியமிக்கப்படுவார். அடுத்து முழு நேர உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 5 முழு நேர உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுவாங்க. ஓகேவா? அடுத்து பகுதி நேர உறுப்பினர்கள் பாத்தீங்க அப்படின்னா அதிகபட்சமா 2 உறுப்பினர்கள் பகுதி நேர உறுப்பினர்களா இருப்பாங்க. ஓகேவா? முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சோ முழு நேரம் 5 பேரு, பகுதி நேரம் 2 பேரு. அந்த 2 பேரும் பாத்தீங்க அப்படின்னா முன்னணி பல்கலைக்கழகங்கள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஓகேவா? அடுத்து அலுவல் சாரா உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதிகபட்சம் 4 பேர் வந்து அலுவல் சாரா உறுப்பினர்களா இருப்பாங்க. மத்திய அமைச்சரவையில உள்ள அமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அந்த உறுப்பினர்கள் தான் அந்த அமைச்சர்கள் தான் இதெல்லாம் உறுப்பினர்களா இருப்பாங்க. அதிகபட்சம் 4 பேர். அடுத்து ஆளுநர் குழு அல்லது நிர்வாக குழு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த குழு பாத்தீங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்களோட முதலமைச்சர்கள் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதே மாதிரி யூனியன் பிரதேசத்தோட துணைநிலை ஆளுநர்கள் எல்லாமே இருப்பாங்க. இது எல்லாமே ஆளுநர் குழு அல்லது நிர்வாக குழு. அடுத்து மண்டல குழுல பாத்தீங்கன்னா மண்டலத்துல முதலமைச்சர்கள், துணைநிலை ஆளுநர்கள் இவங்க எல்லாருமே உறுப்பினர்களாக இருப்பாங்க. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா
சிறப்பு உறுப்பினர்கள் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட துறையை சேர்ந்த நிபுணர்கள், வல்லுநர்கள், துறை வல்லுநர்கள் போன்றோரை சிறப்பு அதிகாரிகளாக அழைக்கும் உரிமை பிரதமருக்கு உண்டு. ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அமைப்பு. அடுத்து நிதி ஆயோக் அமைப்புக்கு தனியா ஒரு செயலகம் தேவை இருக்கு அப்படின்னா நினைச்சதுன்னா ஏற்படுத்திக்கலாம். ஓகேவா? நிதி ஆயோக் அமைப்பிற்கு தனி செயலகம் தேவைப்பட்டால் அமைத்துக் கொள்ளலாம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நம்ம புக்ல இருக்கிறது போலாம் பாருங்க. நிதி ஆயோக் சிறந்த நிர்வாகமான 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 7 தூண்கள் ரொம்ப முக்கியம். பாருங்க, மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், அதுக்கப்புறம் வெளிப்படைத்தன்மை. சமூகம் எல்லாத்தோட தேவையும் பூர்த்தி செய்யறது. ஓகேவா? சமூகம் மற்றும் தனிநபர்களின் தேவையை பூர்த்தி செய்தல், இருக்கிற எல்லாத்தோட தேவையும் பூர்த்தி செய்யறது, குடிமகனுக்கு தேவைப்படும் எதிர்பார்ப்புகள் மற்றும் செயல்திறன்களை செய்யறது, குடிமகன்கள் எல்லாத்தையுமே ஈடுபட வைக்கிறது, அனைத்து அம்சங்களிலும் பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தல், எல்லாத்தையுமே உள்ளடக்கியது, இளைஞர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கறது, அரசாங்கத்தோட பொறுப்பான பார்வை, அதாவது வெளிப்படை தன்மை இருக்கணும். ஓகேவா? இது ஏழுமே என்னது மிகப்பெரிய தூண்கள் நிதி ஆயோக்குக்கு. ஓகேவா? அடுத்து நிதி ஆயோக்கோட பணிகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். பாருங்க, கூட்டுறவு மற்றும் போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி. இது என்ன அப்படின்னா மாநிலங்கள் நாட்டின் கொள்கை வடிவமைப்பதில் துடிப்புடன் பங்கெடுக்க தேவையானவற்றை செய்வது. மாநிலங்களை இங்க சேர்த்துவாங்க. ஓகேவா? மாநிலங்கள் நாட்டோட கொள்கையை வடிவமைக்கிறதுல என்ன பண்ணணும், ஆர்வத்தோட பங்கெடுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறது இந்த நிதி ஆயோக்கோட பணி. அடுத்து நாட்டோட நிகழ்வுகளின் மாநிலங்களை பங்கெடுக்க வைக்க. நாட்டோட முன்னேற்றத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த இடத்துல மாநிலங்களை பங்கெடுத்துக்க வச்சுக்கிறது. ஓகேவா? மாநிலங்களையும் சேர்த்துக்கிறது. மாநிலங்களை என்ன, மாநில முதலமைச்சர், நிர்வாகம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து கலந்தாலோசித்து பண்றது. அடுத்து பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் நடைமுறையை கீழிருந்து மேல் என்ற முறையில் மாற்றம் கொண்டு வருது. பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதல் இருக்கும். அடுத்து தொலைநோக்கு மற்றும் காட்சி திட்டமிடல், நாட்டின் எதிர்காலத்தை கவனத்தில் கொண்டு இடைக்கால மற்றும் நீண்டகால தொலைநோக்கு கட்டமைப்பை வடிவமைத்தல். அதோட நாட்டோட அந்த பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிக்கணும், நாட்டோட வளர்ச்சியை அதிகரிக்கணும், அதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அந்த திட்டங்கள் எல்லாமே செய்யுது. தொலைநோக்கு அப்படிங்கிறதுக்காக இடைக்காலத்தையும் எடுத்துக்கணும், நீண்ட காலத்தையும் எடுக்கணும். அந்த கட்டமைப்புகளை வடிவமைக்கிறதும் இதோட பணி. அடுத்து நிபுணர்களின் கூட்டமைப்பை உருவாக்குதல், அரசின் கொள்கைகள் வடிவமைப்பதிலும் திட்டங்களை செயல்படுத்தவும் அரசுக்கு வெளியில் உள்ள நிபுணர்கள் ஒன்றிணைந்து பங்கு பெற வைத்தல். அதாவது நிபுணர்களையும் என்ன பண்ணணும், அரசோட கொள்கைகள் வடிவமைக்கிறதுலையும் திட்டங்கள் செயல்படுத்தலையும் அவங்களையும் ஒன்றிணைந்து செய்யணும். அடுத்து உகந்ததாக்குதல், அரசின் பல படிநிலைகளில் பணியாற்றுபவர்களை, குறிப்பாக பல துறைகள் ஒன்றிணைந்து செயல்படும் இடங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை களைய தொடர்பு கொள்ளுதல், ஒருங்கிணைத்தல், கைகோர்த்தல் மற்றும் கூட்டிணைத்தல் மூலம் உகந்த பணியை நிதி ஆயோக் செய்கிறது. எல்லாத்துக்குமே ஏதாவது பிரச்சனை வருது, எல்லாரும் கலந்துக்கணும். ஓகேவா? நிதி ஆயோக் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் கலந்துக்கணும் அப்படிங்கிறது தான். கலந்துக்கும் போதும் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை கலைக்கிறதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா இது இதோட பணியா செய்யுது. கலைக்கிறது, ஒருங்கிணைக்கிறது, அவங்க கூட கை கோக்கிறது, கூட்டு வச்சுக்கிறது, இந்த மாதிரி. அடுத்து சச்சரவு தீர்த்தல் அப்படின்னா அரசு திட்டங்களை வேகமாக செயல்படுத்த மாநில மைய அரசுகளுக்கு இடையில், மாநிலங்களுக்கு இடையில், அரசு துறைகளுக்கு இடையில் மற்றும் பிற துறைகளுக்கு இடையில் நிலவும் சச்சரவுகளுக்கு தீர்வுக்கான ஒரு தளத்தை அமைத்து கொடுக்கிறது. இந்த பிரச்சனை, அதாவது இந்த திட்டங்கள் நிறைவேற்றும் போது ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அந்த பிரச்சனைகளையும் என்ன பண்ணணும், தீர்க்கறதுக்கு இது ஒரு தீர்வு கொடுக்குது. அடுத்து வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல், வெளிநாட்டு நிபுணர்களின் ஆலோசனைகளையும் பன்னாட்டு நிறுவனங்களிலிருந்து கிடைக்கும் நிதி வளங்களையும் நாட்டின் முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தும் வகையில் பெற்றுத்தரும் பொறுப்பு அலுவலகமாக நிதி ஆயோக் செயல்படும். ஓகேவா? அதாவது வெளிநாட்டுல இருந்து நிபுணர்கள் கிட்ட ஆலோசனை கேட்கறது, அதுக்கப்புறம் பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நிதி வளங்களை வாங்கி என்ன பண்றது, நம்மளோட நாட்டை முன்னேற்றத்துக்காக என்னென்ன பண்ணணுமோ அதை பண்றதுதான் வெளியுலக தொடர்பை ஒருங்கிணைத்தல். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உள்நாட்டு ஆலோசனை வழங்குதல். கொள்கைகள் மற்றும் திட்டங்கள் வகுக்க மாநில மற்றும் மைய அரசுகளுக்கு ஆலோசனை வழங்குது. கொள்கைகளுக்கும் திட்டங்கள் வகுக்கிறதுக்கும் ரெண்டுமே ஓகேவா, மாநில அரசு மைய அரசுக்கு பாலமாக ஓகேவா, இது விளங்குது. அடுத்து திறன் உருவாக்குதல், அரசு துறைகளில் திறனை வளர்க்கவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தவும் உலக அளவில் தற்போது நடைமுறையில் உள்ள தர அளவுகளை கொண்டும் மேலாண்மை நுட்பங்கள் வழியாகவும் திறன் உருவாக்கும் பணியையும் நிதி ஆயோக் செல்கிறது. திறனை உருவாக்கணும். திறனை உருவாக்குறதுக்கு என்னென்ன வேணுமோ அதை பத்தி
பண்றது எல்லாமே. அடுத்து கண்காணித்தல் மற்றும் மதிப்பிடுதல். அரசு செயல்படுத்தும் திட்டங்களை நிதி ஆயோக் கண்காணித்து அதன் விளைவுகளை மதிப்பீடும் செய்கிறது. சோ அதாவது திட்டங்கள் தீட்டுறது மட்டும் கிடையாது. திட்டங்கள் தீட்டி அதை நடைமுறைப்படுத்தும் போது வரக்கூடிய அந்த விளைவுகள் என்ன அப்படிங்கறதையும் மதிப்பீடு செய்யறது தான் இது. ஓகேவா? அடுத்து நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் சில திட்டங்கள் வந்திருக்கு. என்னென்ன திட்டங்கள் அப்படின்னா 15 ஆண்டு செயல் திட்டம், 7 ஆண்டு கண்ணோட்டம், நகர்ப்புற மாற்றம் மற்றும் மறு உருவாக்கத்திற்கான அடல் திட்டம், டிஜிட்டல் திட்டம், அடல் புத்தாக்க திட்டம், 2018-22 காலகட்டத்திற்கான வளம் குன்றா வளர்ச்சி வடிவமைப்பு ஒன்றில் நிதி ஆயோக் கையொப்பமிட்டுள்ளது. அடுத்து ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை, இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு பெயர் மாற்றமும் செஞ்சதுக்கு பாராளுமன்றத்துக்கு அறிக்கை செஞ்சிருக்கு. ஓகேவா? இது எல்லாமே நிதி ஆயோக் வந்ததுக்கு அப்புறம் வந்த திட்டங்கள். பாருங்க, அடல் புத்தாக்கு கொள்கை, ஆயுஷ்மான் பாரத் அணுகுமுறை ஆகியவை தண்ணீர் வளங்களை பாதுகாக்கும் விதமாகவும் இந்திய மருத்துவ கழகத்திற்கு தேசிய மருத்துவ வாரியம், இந்திய மருத்துவ கழகத்திற்கு என்ன பெயர் மாற்றம் செஞ்சது? தேசிய மருத்துவ வாரியம் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வதற்கும் நாடாளுமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்தது நிதி ஆயோக். அடுத்து நிதி ஆயோக் பொறுப்புணர்வையும் உருவாக்குகிறது. இதன் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டு அலுவலகம் அரசின் பல்வேறு துறைகளின் அலுவலகங்களில் புள்ளி விவரத்தை சேகரித்து அவற்றின் செயல்பாட்டை கண்காணிக்கிறது. புள்ளி விவரங்கள் சேகரிக்கிறது, அதுக்கான திட்டங்கள் உருவாக்குறது, அதை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படக்கூடிய விளைவுகளை பார்க்கறது, அதுல ஏதாவது பிரச்சனைகள் வந்தனா அந்த பிரச்சனைகளை தீர்க்கிறது, அந்த விளைவுகள் கரெக்டா போகுதா, இலக்கு அடையிறமா, அதை கண்காணிக்கிறது. இது எல்லாமே நிதி ஆயோக்கோட பணிகள். ஓகேவா? அடுத்த மாநிலங்களையும் வரிசைப்படுத்தி போட்டி அடிப்படையிலான கூட்டாட்சி உணர்வை வளர்க்கிறது. இதோட வெற்றியை குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகே கணிக்க முடியும் அப்படின்னு ஸ்கூல் புக்ல முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? இதோட ஸ்கூல் புக்ல 12th ஸ்டாண்டர்ட் 11th யூனிட்ஸ்ல இந்த யூனிட் மீதி இருக்கிறது எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஓகேவா? இந்த நிதி ஆயோக்கு இன்னைக்கு பார்த்தாச்சு. ஓகேவா? இதுக்கு அப்புறம் ஒரு வேறுபாடு இருக்கு, அதை பார்த்திடலாம். ஓகேவா? அதாவது நிதி ஆயோக்குக்கும் திட்டக்குழுக்கும் என்ன வேறுபாடு, இதை பார்த்துடலாம். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டேபிள் கலமா போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட தலைவர் பாத்தீங்க அப்படின்னா பிரதமர். நிதி ஆயோக்கோட தலைவர் பிரதமர், திட்டக்குழுவோட தலைவரும் பிரதமர் தான். அடுத்து துணை தலைவர் பாத்தீங்க அப்படின்னா யாரால நியமிக்கப்படுகிறார்? பிரதமரால நியமிக்கப்படுகிறார். அது நிதி ஆயோக்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட, ஓகேவா, கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவரால் நியமிக்கப்படுகிறார் துணை தலைவர். ஓகேவா? தலைவர் பிரதமர் தான் ரெண்டு பேத்துக்குமே. நிதி ஆயோக்கை பொறுத்த வரைக்கும் துணை தலைவர் பிரதமரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் துணை தலைவர் கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவரால் நியமிக்கப்படுகிறார். அடுத்து இதுல யாரெல்லாம் இருப்பான்னா முதலமைச்சர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஓகேவா? முதலமைச்சர்களையும் துணைநிலை ஆளுநர்கள், துணைநிலை ஆளுநர்களையும் கொண்ட நிர்வாக குழுவாக இது செயல்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா தேசிய வளர்ச்சி குழு NDC இருக்கு இல்லையா, NDC இதுக்கு உறுதுணையா செயல்படும். ஓகேவா? இதுல யாரெல்லாம் இருப்பாங்களா? முதலமைச்சர்களும் துணைநிலை ஆளுநர்களும் கொண்ட ஒரு நிர்வாக குழு செயல்படும். இதுல தேசிய வளர்ச்சி குழு இதுக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்து இதோட CEO இருக்காங்க இல்லையா, அவங்கள நியமிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா பிரதமர். நிதி ஆயோக்கோட சிஇஓவை நியமிப்பவர் பிரதமர். இதுக்கு CEO பதவியே இல்லை. ஓகேவா? அதுக்கு பதிலாதான் செயலாளர் இருக்காரு. புரிஞ்சதுங்களா? நிதி ஆயோக்ல CEO இருப்பாரு. அந்த CEOவா நியமிக்கிறது பிரதமர். திட்டக்குழு பொறுத்த வரைக்கும் CEO பதவியே இல்ல, அதுக்கு பதிலாதான் யார் இருப்பா? செயலாளர் இருப்பாரு. அதுதான் பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு மூத்த IAS அதிகாரி இருப்பாரு. ஓகேவா? அடுத்து தேவை ஏற்படும் போது பகுதி நேர உறுப்பினர்களை நியமிக்கலாம். பகுதி நேர உறுப்பினர்களை நியமிக்க வழிவகை உண்டு. ஓகேவா? இதுல பகுதி நேரம் உறுப்பினர்கள் எந்த வகையிலுமே செய்யப்படவில்லை. ஓகேவா? பகுதி நேர உறுப்பினர்களை நியமனம் செய்வதற்கு எவ்வித வழிவகையும்
செய்யப்படவில்லை. சோ பகுதி நேர உறுப்பினர்கள் இங்க தேவைப்பட்டாங்கன்னா, தேவைப்படுற நேரத்துல நியமிக்கிறதுக்கு வழிவகை உண்டு. ஓகேவா? ஆனா இந்த இடத்துல பகுதி நேர உறுப்பினர்கள நியமனம் செய்யறதுக்கு எந்த ஒரு வழிவகையுமே இல்ல. அடுத்து, திட்டக்குழுவினை விட குறைவான எண்ணிக்கையில் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்கும். ஓகேவா? சோ இதுல திட்டக்குழு இருக்கு இல்லையா? திட்டக்குழுவினை விட குறைவான எண்ணிக்கையில் முழு நேர உறுப்பினர்களின் எண்ணிக்கை இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னா கடைசியா திட்டக்குழுல முழு நேர உறுப்பினர்கள் 8 பேர் இருந்திருக்காங்க. ஓகேவா? சோ அதாவது 3 to 7 பேருன்னு நம்ம பார்த்தோமா, சரி 4 to 7 பேருன்னு பார்த்தோமா, அதுல இது வந்து திட்டக்குழுல. ஓகேங்களா? சோ கடைசியா 8 பேர் இருந்திருக்காங்க. இதுல என்ன அப்படின்னா திட்டக்குழுல இருக்கக்கூடிய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, சோ அந்த குறைவான எண்ணிக்கைய பாத்தீங்க அப்படின்னா முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அடுத்து கொள்கைகளை உருவாக்குறதுக்கு மாநிலங்கள் இருக்கு இல்லையா, சோ மாநிலங்களின் பங்கும் உண்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா மாநிலங்களுக்கு பங்கு இல்லை. சோ அதாவது கொள்கைகளை உருவாக்குறதுக்கு நிதி ஆயோக்ல மாநிலங்களுக்கு பங்கு உண்டு, இதுவே திட்டக்குழுல பங்கு இல்லை. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா மண்டல குழுக்கள் இருக்கு இல்லையா, மண்டல குழுக்களை உருவாக்க இயலும். மண்டல குழுக்களை உருவாக்க இயலும். இதுல மண்டல குழுக்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து உருவாக்க இயலாது. சோ இதெல்லாமே இருந்ததாலதான் என்ன பண்ணிட்டோம், அந்த திட்டக்குழுவை கேன்சல் பண்ணிட்டு நிதி ஆயோக்கு கொண்டு வந்தாங்க. ஓகேவா? சோ இதோட தலைவர் பிரதமர், அதோட தலைவரும் பிரதமர் தான். இதுல துணைத் தலைவரை பிரதமர் நியமிப்பாரு, இதுல துணைத் தலைவரை கேபினெட் அமைச்சர் தகுதி கொண்ட ஒருவர் நியமிப்பார். இதுல பாத்தீங்கன்னா முதலமைச்சர்களும் துணைநிலை ஆளுநர்களும் கொண்ட நிர்வாக குழு செயல்படும். இதுல பாத்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி குழு உறுதுணையா இருக்கும். சிஇஓவை நியமிப்பவர் பிரதமர், இதுல சிஇஓ பதவி இல்ல. இதுல பகுதி நேர உறுப்பினர்கள் நியமிக்க வழிவகை உண்டு, அதுல வழிவகை இல்லை, ஏன்னா அதை பத்தி அவங்க சொல்லல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழுவை விட குறைவான எண்ணிக்கையில முழு நேர உறுப்பினர்கள் இருப்பாங்க. அதுல கடைசியா முழு நேர உறுப்பினர்கள் 8 பேர் இருந்தாங்க. இதுல கொள்கையை உருவாக்குறதுக்கு மாநிலங்களோட பங்கு உண்டு, அதுல வந்து பங்கு இல்ல. அடுத்து மண்டல குழுக்கள் உருவாக்கலாம், அதுல உருவாக்க இயலாது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் மொத்தமா 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. சோ நிதி ஆயோக்கும் திட்டக்குழுக்கும் 8 பாயிண்ட்ஸ் இருக்கு. அந்த 8 பாயிண்ட்ஸுமே என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. அப்பதான் ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? அடுத்து நிதி ஆயோக்கோட முதல் தலைவர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நரேந்திர மோடி தான். இப்ப வரைக்கும் அவரு தான் இருக்காரு இல்லையா? சோ அடுத்து நிதி ஆயோக்கோட முதல் துணைத் தலைவர் பாத்தீங்கன்னா அரவிந்த் பனகாரியா இருக்காரு. நிதி ஆயோக்கோட சிஇஓ, முதல் சிஇஓ பத்தி பார்த்தோம் இல்லையா, திட்டக்குழுல சிஇஓ கிடையாது. சோ நிதி ஆயோக்கோட முதல் சிஇஓ பாத்தீங்க அப்படின்னா சிந்து ஸ்ரீ குல்லர் அப்படிங்கிறவர் தான் பாத்தீங்க அப்படின்னா நிதி ஆயோக்கோட முதல் சிஇஓ. அடுத்து இப்ப தலைவர் வந்து நரேந்திர மோடி, எல்லாத்துக்கும் தெரியும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா துணைத் தலைவர் பாத்தீங்க அப்படின்னா 2025 பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு தலைவர் யாரு, நரேந்திர மோடி. துணைத் தலைவர் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சுமன் பெரி 2025 பிரகாரம். நிதி ஆயோக்கோட தலைவர் நரேந்திர மோடி, நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர் ஸ்ரீ சுமன் பெரி. அடுத்து சிஇஓ பாத்தீங்க அப்படின்னா BVR சுப்பிரமணியம். இதெல்லாமே 2025 ஜனவரி நிலவரப்படி. ஓகேவா? சோ ஜனவரி 2025 நிலவரப்படி தலைவர் நரேந்திர மோடி, துணைத் தலைவர் ஸ்ரீ சுமன் பெரி. ஓகேவா? இவர் வந்து துணைத் தலைவர். சிஇஓ பாத்தீங்கன்னா BVR சுப்பிரமணியம். சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? அவ்வளவுதான். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா திட்டக்குழு சம்பந்தமான அந்த இன்ஃபர்மேஷனும் நிதி ஆயோக் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனும், சோ கரண்டா இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் 2025 இருக்கக்கூடியது நான் சொல்லியிருக்கேன். சோ தெளிவா நோட் பண்ணி படிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இது. சோ இதுல இருந்து கண்டிப்பா குறைந்தபட்சம் ஒரு கேள்வி கம்பல்சரியா வந்துடும். தெளிவா படிச்சு நோட்ல நோட்ஸ் எடுத்து வைங்க, ஹிண்ட்ஸ் எடுத்து வைங்க. அப்பதான் நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்த கிளாஸ்ல நம்ம 5 ஆண்டு திட்டங்கள் பத்தி நம்ம தெளிவா டீடைல்டா பார்க்கலாம். சோ அடுத்த கிளாஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.